ஹலோ காய்ஸ், இனிய மாலை வணக்கம். இது நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அடிக்கடி சொல்லுவோம். இப்போ இருக்க பசங்களாம் டீச்சர்ஸ்க்கு இப்படி விஷ் பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ மார்னிங் டு ஆஃப்டர்நூன் எந்த பீரியட் டீச்சர்ஸ் வந்தாலும் இனிய காலை வணக்கம் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணுவோம். அதேமாதிரி ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வந்தாங்கன்னா இனிய மாலை வணக்கம் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணுவோம். ஸோ அதை இன்றைக்கி சொல்லும் போது அந்த ஞாபகம் எல்லாம் திரும்பி வந்த மாதிரி இருக்குது. மார்னிங் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. ஸோ சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான், குழி பணியாரம் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த பாத்திரம் எல்லாம் சிங்கில் அப்படியே இருந்துச்சு. சரி லஞ்ச் குக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னவோ தெரியல, பழைய ஞாபகங்கள்லாம் வர மாதிரியே ஃபுட்டு, இந்த இனிய மாலை வணக்கம் காலை வணக்கம் இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. ஃபுட்டும் அதே மாதிரி தான். நாங்கள் கோவிட் டைமில் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வேலை இல்லாதப்போ அடிக்கடி ஒரு ஃபுட்டு செய்வோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஒயிட் புலாவ் மாதிரி சொல்லுவோம். அதை இல்லை நெய் சோறு, கீ ரைஸ் அந்த மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ஜீரா, பச்சை மிளகா, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்ததும் ஓல் கரம் மசாலா இருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்த்து தாளிச்சிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அரிசி போட்டு 2 விசில் விட்டோம்னா பலன்னு வந்துடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் மல்லாட்டை தேங்காய் கடல போட்ட சட்னி ரெடி பண்ணிப்போம். நீங்கள் என்ன வேணால் ரெடி பண்ணிக்கலாம். முட்டை தொக்கு, காலிஃப்ளவர் தொக்கு, மஷ்ரூம் தொக்கு, அந்த மாதிரி பன்னீர் தொக்கு நல்லா காரமாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கோவிலில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க, எங்கே இருந்தீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.